சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான வக்ர சனி பெயர்ச்சி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான ஆனி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 8வது ராசியா இருக்கக்கூடிய நீர் ராசியான விருச்சிக ராசிக்கு இந்த ஆனி மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தியும், இந்த ஆனி மாசத்துல விருச்சிக ராசிக்காரங்க என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும், இந்த மாசத்துல எந்தெந்த தேதிகள் உங்களுக்கு சிறப்பான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும், எந்தெந்த தேதிகள் ரொம்பவே அளவுக்கு அதிகமான விரைய செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி வீடியோவை பார்த்துட்டு ஜோசியக்காரன் சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எத்தனை கிரகம் பயிற்சி ஆனாலும் நம்ம வாழ்க்கையில எல்லாம் ஒரு நாள் விடிவு காலமே வராது அப்படின்னு சொல்லி தனியா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த வீடியோவை நீங்க முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில மாற்றங்களை உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்சுக்கிட்டா மட்டும்தான் கிரக பயிற்சியால உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். அதனால தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பொறாமையே இல்லாத ஒரு ராசி, போராடி முன்னுக்கு வரக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ராசியில பிறந்தவங்க எப்பவுமே மத்தவங்களை பார்த்து பொறாமப்படவே மாட்டாங்க. அவங்கள மாதிரி நம்மளும் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்களே ஒழிய அவங்க இந்த அளவுக்கு உயர்ந்துட்டாங்களே அப்படின்னு இவங்க என்னைக்குமே பொறாமப்பட மாட்டாங்க. அதே போல இவங்களை சுத்தி இருக்கிறவங்க, நண்பர்கள், சொந்த பந்தங்கள் அப்படின்னு யாரு முன்னேறினாலும் கண்டிப்பா அதை நினைச்சு இவங்க சந்தோஷம் தான் படுவாங்க. இன்னும் சொல்ல போனா அவங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க நிறைய ஆலோசனைகளை சொல்லுவாங்க, வழிகளையும் காட்டி கொடுப்பாங்க. அதே நேரம் விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு ஆலோசனைகளை சொல்றதுக்கோ அல்லது வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கோ யாருமே இருக்க மாட்டாங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி இவங்க தனியா தான் போராடி ஆகணும், முட்டி மோதி தான் இவங்க படிப்படியா மேல எந்திரிச்சு வருவாங்க. அதாவது விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் திடீர் முன்னேற்றம், திடீர் லாபம், திடீர் யோகம் அப்படிங்கிறது இவங்க வாழ்க்கையில கிடைக்கவே கிடைக்காது. சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த கஷ்டத்தாலேயே இவங்களுக்கு நிறைய அனுபவங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த அனுபவங்களை பாடமா வச்சுக்கிட்டு படிப்படியா இவங்க வாழ்க்கையில முன்னுக்கு வருவாங்க. அதே போல இவங்க அனுபவசாலிகளா இருப்பாங்க. அதே போல நிறைய தோல்விகளையும் சந்திச்சிருப்பாங்க. அப்படிங்கறதால எந்த ஒரு விஷயத்தையுமே அவ்வளவு சீக்கிரத்துல விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. இவங்க தோத்துட்டாங்க அப்படின்னு 100 பேர் சொன்னாலும் சரி இவங்க ஜெயிக்கிற வரைக்கும் தூங்கவே மாட்டாங்க. விடாமுயற்சியோட கண்டிப்பா ஜெயிச்சும் காட்டுவாங்க. இன்னும் சொல்ல போனா இவன்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொன்னவங்க முன்னாடி இவன் தாயா மனுஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கைய கண்டிப்பா விருச்சிக ராசிக்காரங்க அடைவாங்க. மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துலதான் விருச்சிக ராசிக்காரங்க இருப்பாங்க. வேற யாரும் இவங்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி இவங்க நடந்துக்கவே மாட்டாங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நிறைய தோல்விகளையும் நிறைய வீழ்ச்சிகளையும் நிறைய அவமானங்களையும் தொடர்ச்சியா சந்திச்சு வைரம் பாஞ்ச தேக்கு மரம் மாதிரி விருச்சிக ராசிக்காரங்க உறுதியா நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா தினம் விருச்சிக ராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வந்துகிட்டே தான் இருக்கும். அதே சமயம் அந்த பிரச்சனைகளை பார்த்து இவங்க என்னைக்குமே பயந்து ஓடவே மாட்டாங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைக்கான தீர்வை இவங்க ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிருவாங்க. சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னாலும் அவங்களோட பிரச்சனைக்கும் விருச்சிக ராசிக்காரங்க கிட்ட தீர்வு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். இப்படி அடிபட்டு அனுபவசாலிகளா மாறி நிக்கிற விருச்சிக ராசிக்காரங்களோட வாழ்க்கையில சமீப காலமா நிறைய நெருக்கடிகளை சந்திச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா கடந்த 2-3 வருஷத்துல இவங்க வேலை இழப்புகள் அப்படிங்கறத சந்திச்சிருக்காங்க. உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவிலான பாதிப்புகள் அப்படிங்கறத சந்திச்சிருக்காங்க. சொந்த பந்தங்கள் கூட கண்டிப்பா மனக்கசப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். ஒரு சிலர் சொந்த பந்தங்கள் மூலமா நிறைய ஏமாற்றங்களையும் நம்பிக்கை துரோகங்களையும் சந்திச்சிருப்பாங்க. இதெல்லாம் விட முக்கியமா இவங்க கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி உழைச்ச பணத்துல பெரும்பகுதியை இந்த 2-3 வருஷத்துல கண்டிப்பா இழந்திருப்பாங்க. இதனாலேயே பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரங்க சமீப காலமா மன நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு நம்மளால அடிச்சு சொல்ல முடியும். இப்படி ஒரு சூழல்ல இந்த ஆனி மாதத்தோட கிரக நிலைகள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த ஆனி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு சில நெருக்கடிகளை ஏற்படுத்தி அந்த நெருக்கடிகளுக்கு அப்புறமா வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த ஆனி மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ஆனி மாதத்தோட தொடக்கத்துல உங்க ராசிக்கு 8வது வீடான அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மிதுன ராசியில சூரியன், புதன், சுக்கிரன் அப்படின்னு 3 கிரகங்கள் ஒன்னா சேர்ந்து சஞ்சாரம் பண்றாங்க. 8வது வீடு அப்படிங்கிறது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் அசுபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
அப்படிப்பட்ட ஸ்தானத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலே உங்களுக்கு நிறைய மனக்குழப்பங்கள் அப்படிங்கறத ஏற்படுத்தும். அப்படி இருக்கும்போது இந்த ஆனி மாசத்துல 3 கிரகங்கள் அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறதால விருச்சிக ராசிக்காரங்க சரியான முடிவுகளை எடுக்க முடியாம நிறைய குழப்பங்களை கண்டிப்பா சந்திப்பீங்க. குறிப்பா இந்த வேலையிலேயே இருக்கலாமா அல்லது வேற வேலைகளுக்கு போயிடலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இந்த வேலையை விட்டுட்டு சொந்தமா தொழில் ஏதாவது ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வெளியூர்ல போய் வேலை பார்க்கலாமா, வெளிநாட்டுகளுக்கு போய் வேலை பார்க்கலாமா அப்படிங்கிற குழப்பம் கண்டிப்பா ஏற்படும். இன்னும் ஒரு சிலருக்கு நண்பர்கள் கூட சேர்ந்துகிட்டு ஏதாவது தொழில் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இந்த ஆனி மாசத்துல கண்டிப்பா ஏற்படும். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா எதிர்காலத்தை நினைச்சு உங்க மனசுக்குள்ள இனம் புரியாத பயம் அப்படிங்கிறது இந்த ஆனி மாசத்துல கண்டிப்பா ஏற்படும். இதனால எதிர்காலத்துக்காக நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்க மனசுக்குள்ள தொடர்ச்சியா ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த எண்ணத்தாலேயே உங்களுக்கு நிறைய மன குழப்பங்கள் அப்படிங்கிறது ஏற்படும், மன அழுத்தங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உங்களால உடனடியா முடிவுகளை எடுக்க முடியாது. சப்போஸ் அவசரப்பட்டு நீங்க முடிவுகளை எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த முடிவுகள் மூலமா உங்களுக்கு ஒரு சில நஷ்டங்கள் கூட ஏற்படலாம். இதெல்லாம் விட முக்கியமா 3 கிரகங்கள் அஷ்டமஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நீங்க சின்ன சின்ன விபத்துக்களை சந்திக்கிறதுக்கும் உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவிலான பின்னடைவுகளை சந்திக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதனால விருச்சிக ராசிக்காரங்க இந்த ஆனி மாதத்தோட தொடக்கத்துல எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்காதீங்க. உங்களோட வாழ்க்கையா இருந்தாலும் சரி, குழந்தைகளோட வாழ்க்கையா இருந்தாலும் சரி, எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்கவே எடுக்காதீங்க. ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைகளுக்கு போகக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இந்த ஆனி மாசத்துல கிடைக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற வேலையை காப்பாத்திக்க முயற்சி பண்ணுங்க. சொந்தமா தொழில் தொடங்குறதுக்கோ அல்லது நண்பர்கள் கூட சேர்ந்து தொழில் தொடங்குறதுக்கோ இந்த காலகட்டம் அவ்வளவு சிறப்பான காலகட்டமா இருக்காது. அதனால அந்த மாதிரியான முயற்சிகளை முடிஞ்ச வரைக்கும் ஒத்தி வச்சிருங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமா இந்த ஆனி மாசத்துல நீங்க எந்த ஒரு முடிவுகளை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா முடிவுகளை எடுங்க. அப்படி இல்லனா உங்க வாழ்க்கை துணை கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா முடிவுகளை எடுங்க. இது கூடவே விருச்சிக ராசிக்காரங்க உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அதிகபட்ச கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு மாதமாவே இந்த ஆனி மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா இந்த ஆனி மாசத்துல நீங்க உழைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு முக்கியத்துவத்தை ஓய்வு எடுக்கிறதுக்கும் கொடுத்தே ஆகணும். சப்போஸ் நீங்க ஓய்வே இல்லாம தொடர்ச்சியா உழைச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவிலான பாதிப்புகளை சந்திப்பீங்க. அதே போல இந்த ஆனி மாசத்துல கிரக அமைப்புகள் முழுக்க முழுக்க உங்களுக்கு சாதகமா இல்ல அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு வேலை பார்க்கிற இடங்கள்ல ரொம்பவே எச்சரிக்கையா இருங்க, கவனமா இருங்க. மின் சாதனங்களை கையாளும் போது ரொம்ப பாதுகாப்பா இருங்க. வாகன பயணங்கள் செய்றீங்க அப்படின்னா ரொம்பவே எச்சரிக்கையா இருங்க. அதுலயும் முக்கியமா இரவு நேர வாகன பயணங்களை விருச்சிக ராசிக்காரங்க இந்த ஆனி மாசத்துல முழுமையா தவிர்த்திடுங்க. அடுத்ததா பணவரவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிஷபராசியில இருக்கிற குரு பகவானோட பார்வை உங்களோட ஜென்ம ராசியான விருச்சிக ராசியில நேரடியா பதியறதால பெரிய அளவுல பண தட்டுப்பாடு அப்படிங்கிறது இந்த ஆனி மாசத்துல இருக்காது. அதே நேரம் 3 கிரகங்கள் ஒன்னா சேர்ந்து அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறதால நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சா மட்டும்தான் உங்க கண்கள்ல பணத்தை பார்க்க முடியும். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு பண தட்டுப்பாடு இல்லாம இருக்கணும் அப்படின்னா இந்த ஆனி மாசத்துல கண்டிப்பா நீங்க 2 மடங்கு உழைப்ப போட்டே ஆகணும். அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மேஷ ராசியில இருக்கிற காரணத்தால குடும்ப வாழ்க்கையில ஒரு சில சிக்கல்கள், மனக்கசப்புகள், சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். அதே நேரம் குரு பகவான் கலத்திர ஸ்தானத்துல இருக்கிறதால பெரிய அளவுக்கு குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படாது. ஓரளவுக்கு சுமூகமா பிரச்சனைகளை பேசி முடிக்கக்கூடிய காலமா தான் இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது இருக்க போகுது. அதே நேரம் இந்த ஆனி மாதத்தோட பிற்பகுதியில அஷ்டமஸ்தானத்துல இருக்கிற புதன் பகவானும் சுக்கிர பகவானும் பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கடகராசிக்கு பயிற்சி ஆவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ஆனி மாதத்தோட முதல் பகுதியை விட 2வது பகுதி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டகரமான காலமா இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இதனால இந்த ஆனி மாதத்தோட முதல் 15 நாட்கள் மட்டும் விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப எச்சரிக்கையா இருங்க, கவனமா இருங்க, சிக்கனமா இருங்க. தேவையில்லாத செலவுகளை முழுமையா குறைச்சுக்கோங்க. அதே போல தேவையில்லாத வாகன பயணங்களையும் முழுமையா தவிர்த்திடுங்க. நன்றி, வணக்கம்.